விபூதி அப்படிங்கிறது சைவத்தினுடைய சின்னம், பஞ்சாட்சரம் அப்படிங்கிற எழுத்து சைவத்தின் சின்னம், ருத்ராட்சம் என்பது சைவத்தின் சின்னம். இந்த மூன்றிலும் சிவபெருமான் எழுந்து அருளி அதை தரித்தவர்களுக்கு அனுகிரகம் பண்றான் அப்படிங்கிறது சமய கருத்து. சில ஸ்லோகங்கள்ல இந்த பஞ்சாட்சரம்ங்கிறது மிக உயர்வா சொல்லப்படுறது. இந்த பஞ்சாட்சரம் என்பது இறைவனுடைய வடிவமாகவே சொல்லப்படுகிறது. அந்த தோத்திரங்கள் என்னன்னா தீட்சை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த தோத்திரங்களை ஒரு முறை சொன்னால், பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணினால் என்ன பலனோ அந்த பலன் அவளுக்கு கிடைக்கும். 5 எழுத்து பதிகம்னே தேவாரங்கள்ல தனியா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாட்சரத்தை குறிப்பிட்டிருப்பான், நமச்சிவாய வாழ்க சிவபுராணம். அதுல இந்த பஞ்சாட்சரம் வந்துட்டு, ஆனா நேரடியா வராது. ஆனா பஞ்சாட்சரம் சொன்ன பலன் அதுக்கு உண்டு. உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, ஓங்காரம் தனியா வரும், அது சொல்லியிருப்பா. அந்த மாதிரியே ரகசியமா வச்சிருக்கும். மாணிக்கவாசகர் சொல்றாரு, சாட்சாத் சிவபெருமான குருவையும் சிஷியனாவும் வச்சிருக்கு, அந்த மாதிரி சொல்லியிருப்பா. இப்ப இந்த பஞ்சாட்சர தோத்திரங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட பகுதிகளை திருமுறைகளில் இருந்து தனியாக பிரித்து நாம் பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அது பஞ்சாட்சர ஜபம் பண்ணினா என்ன பலனோ அந்த பலனை நமக்கு தரும். அப்படி நாம் அந்த பதிகத்தை படிக்கிறதுக்கு தீட்சை பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் சில தவறுகள் நம்ம விட்டு போகிறது, ஒரு நாளைக்கு பாராயணம் பண்ணல இன்னொரு நாள் பாராயணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை எல்லாம் தளர்த்தி இருக்கிறார்கள். ஏன்னா அப்படியாவது உள்ளே வந்துடணும், எப்படியா இருந்தாலும் நமச்சிவாயங்கிற பேர் வந்துடணும். அதனால தான் பேர் வைக்கிற பொழுது கூட நமச்சிவாயமூர்த்தின்னு பேர் வைக்கிறோம், சிவான்னு கூப்பிட்றோம். பையனுக்கு பேர் வைக்கிறோம் சிவான்னு. அதனால அந்த பேர் எப்படியாவது வந்துடணுங்கிறது தான் அவளுடைய எண்ணம். இந்த மாதிரி இப்போ இந்த சிவங்கிற எழுத்துக்கொள் அதுவே பஞ்சாட்சரம், சிங்கிற ஒரு எழுத்தே பஞ்சாட்சரம். இப்போ சிவசிவ சிவசிவ சிவசிவன்னு ஒரு 4 தடவை சொல்லிவிட்டார். சிவசிவ என்கிட 2 தடவை வந்துட்டு, சிவசிவ என்றிட திருப்பி 2 தடவை, சிவசிவ என்றிட திருப்பி 2 தடவை, சிவசிவ. இப்போ 8 தடவை சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு தடவை இந்த ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் பண்றோம் அப்படின்னு சொன்னா 8 தடவை சிவனை பத்தி சொன்ன ஒரு பாராயணத்துக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கிறது. 8 தடவை பஞ்சாட்சரம் சொன்னது. 8 தடவை சொன்ன பலன்னா என்ன சாமான்யமா சொல்றீங்களா நீங்க? ஒரு தடவை பஞ்சாட்சரத்தை உணர்ந்து சொன்னாலே போதும், ஒரு ஜென்ம பாவம் போகும். திரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம்னு சொல்றாங்க ஸ்தோத்திரங்கள்ல. 3 ஜென்மத்து பாவத்தை போக்குறதுக்கு ஒரே ஒரு வில்வம் சுவாமி கிட்ட மனசார பறிச்சு கொண்டு போய் சிவபெருமானுக்கு சாத்தினா போகும். அந்த மாதிரி மனதார உள்ளம் உருகி நம்ம பஞ்சாட்சர பதிகத்தை ஒரு தடவை சொன்னால் நமக்கு இறையருளை பெற்றுத்தரும், சமஸ்த பாவங்களும் போகும். அந்த மாதிரி அந்த தோத்திரங்களை சொல்வோமாக.